டிசம்பர் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்காரு, கும்பராசியில் இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வக்ர நிலையில ரிஷபராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாயோட வீட்டுல விருச்சிக ராசியில சூரியனும் புதனும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்காரு. இதுதான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மகர ராசி உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ராசி குரு பார்க்குறாரு. நல்லா இருக்குங்க இந்த மாதம். அது இந்த மாதம் பாருங்க, ராசிநாதனோட சுக்கிரன் சேர்ந்துருவார். ராசியிலே சுக்கிரன் வருவார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். மகர ராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பாருங்க நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. என்ன காரணம்? ராசியில சுக்கிரன் வர்றார். உங்க ராசிக்கு ராஜயோகாதிபதி, யோகத்தை கொடுக்குற கிரகம். உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்க ஜென்ம ராசியிலே வர்றார். புத்துணர்ச்சி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி கிடைச்சா எவ்வளோ இப்படி துள்ளி குதிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மாதம் தாங்க இந்த மாதம். எல்லா மகர ராசி நேர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போறீங்க. ராசியில சுக்கிரன் வர்றார். ஒரு இன்பத்துக்கு கொடுக்குற கிரகம் சுக்கிரன், சொகுசு கொடுக்குற கிரகம் சுக்கிரன், ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். அந்த கிரகம் உங்க ராசியிலே வர்றது ஒரு யோகத்தை கொடுக்கும். கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அது அடுத்த வருஷமெல்லாம் பாருங்க, மார்ச் கடைசியில எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச 7.5 கம்ப்ளீட்டா விலகிரும். இந்த டிசம்பர் மாதமே ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் சொல்லிடலாம். இந்த வருடத்தோட கடைசி பகுதி டிசம்பர் மாதம் பாருங்க, சுக்கிரன் உங்க ராசியிலே வர்றார். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க மேல ஒரு வெளிச்சம் படுது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க பார்த்தீங்களா? அதுல இருந்து முழுசா வெளிவர போறீங்க. கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கம்மியாக போகுது. டிசம்பர் ஆரம்பிச்சதுல இருந்தே 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க 2ஆம் தேதி ஆரம்பிச்சோடனே பாருங்க, ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே சுக்கிரன் வரனால எதையும் சமாளிச்சிருவீங்க, எதையும் போராடி சமாளிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க. மனசுல ஒரு தைரியம் கிடைச்சிரும். உங்க மேல ஒரு வெளிச்சம் படும். இருட்டுக்குள்ள இருந்தவங்க, கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் வெளிவர போறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை டிசம்பர் மாதமே நீங்க வாழ போறீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ராசியில் சுக்கிரன் வர்றது ஒரு யோகம் உங்களுக்கு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பணம் வரப்போகுது. பணப்புழக்கம் இந்த மாதம் நல்லா இருக்கும். தொழில்ல நிறைய லாபம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சில பேர் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிப்பீங்க. தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், வளர்ச்சி இல்லை, நிறைய நஷ்டமா போயிட்டு இருக்கு, விரயமா போயிட்டு இருக்கு, கடன் அதிகமா போயிடுச்சு, ஒரு இடத்துல வாங்குறோம், இன்னொரு இடத்துல கடன் கட்டுறோம், இன்னொரு இடத்துல வாங்குறோம் கட்டுறோம், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு. ராசிக்கு பாருங்க, 3ஆம் இடத்துல ராகு. இந்த 3ஆம் இடத்துல இருக்க ராகு நிச்சயமா உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்துருவார். எதையும் பார்க்கலாங்கிற ஒரு துணிச்சலை கொடுக்குறதா இந்த ராகுவோட வேலை. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிறைய நல்லது பண்ணுவாருங்க. நிறைய உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த ராகுனால உங்களுக்கு உருவாகும். முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் ஜெயிச்சிருவீங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் முயற்சி பண்ணீங்க, தோத்து தான் போனீங்க, நடக்கல. இந்த மாதம் பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதே உங்களால கண் கூட பார்க்க முடியும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. புத்திர பாக்கியம், குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், நிறைய பரிகாரமெல்லாம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புத்திர செல்வம், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு உருவாக போகுது. 7ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் வருங்க. சரிங்களா? நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, ரத்த சம்பந்தமான பிரச்சனை, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யுது. அதனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும். சரிங்களா? ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்குது, குரு பார்வை இருக்கிறதுனால அப்பாவோட ஹெல்த்ல இருந்த பாதிப்பு கூட அப்படியே கம்மியாகும் இந்த மாதம். மகர ராசி நேயர்கள் பாருங்க, அவங்க அப்பாவோட ஆரோக்கியத்துல ஏதோ பிரச்சனை இருந்தது. ஆனா குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதும், 9ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பா தந்தையோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கம்மியாகும். அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாதம், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறமே பாருங்க, நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. சரிங்களா?
டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அந்த சூரியன் எங்க இருக்காரு? உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ வந்து உங்க ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுத்துட மாட்டார் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த சூரியன் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையறதுனால ஆயுள் கண்டமோ பிரச்சனைகளோ துன்பங்களோ அந்த மாதிரி எல்லாம் பெருசா இருக்காதுங்க. உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி, நல்ல யோகமான தசாபுத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தொந்தரவு கண்டிப்பா கொடுத்துறாது. பயப்பட வேண்டாம். சரிங்களா? டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சுக்கிரன் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது ஒரு ஒரு அருமையான ஒரு அமைப்பு. ஒரு ஒளி பொருந்திய ஒரு நிலையில இருக்க போறீங்க இந்த மாதம். டிசம்பர் மாதம் பாருங்க, எல்லா மகர ராசி நேயர்களும் வெளிச்சத்துக்கு வர போறீங்க. உங்க மேல ஒரு வெளிச்சம் பட்ட ஒரு வெளிச்சம் பட்டா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு ஒளி உங்க மேல பட்டா எப்படி இருக்கும்? கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். கடல்ல இருந்தீங்க, நீச்சல் எதிர்த்த நீந்திட்டு இருந்தீங்க, தத்தளிச்சுட்டு இருந்தீங்க, கரை எப்படா வரும்னு சொல்லி உங்களுக்கு கரை தெரிய போகுது. உங்களுக்கு கரைக்கு வர போறீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர போறீங்க. உங்க மேல வெளிச்சப்பட போகுது. இருட்டுக்குள்ள இருந்த அத்தனை மகர ராசி நேயர்களும் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகுது. நரக வேதனை, நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் தான் இந்த டிசம்பர் மாதம். எல்லா மகர ராசி நேயர்களும் நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராசியில சுக்கிரன் வர்றதும், ராசி குரு பார்க்கறதும் ஒரு அருமையான ஒரு அமைப்புங்க இந்த மாதம். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் இந்த மாதம் வந்துடும். ஏன்னா 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பாரு. வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடைச்சிடும். வேலையில் இருக்கவங்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ப்ரொமோஷன், வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறது, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குங்க இந்த மாதம். நல்லா இருக்கு இந்த மாதம். பெருசாக குறை சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லா கிரகணிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும், ராசிநாதன் நல்லா இருக்கிறதும், ராசியில ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதும், ஒளி கிரகம் ராசியை பார்க்கறதும், ஒளித்தன்மையோடு இருக்க போறீங்க. எதையும் சமாளிச்சிருவீங்க. கஷ்டப்பட்டுட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பாதை, ஒரு ரூட் கிடைக்க போகுது. அப்படியே அப்படியே பிடிச்சி போயிட்டே இருங்க. சரிங்களா? நல்ல ஒரு வழி கிடைக்க போகுதுங்க. அந்த வழியை பார்த்து போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு மாதம் தான், அருமையான மாதம். நல்லபடியாக எல்லா மகர ராசி நேயர்களும் பயன்படுத்திக்கணும். நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ராசி பலன் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சரிங்களா? எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும், சில அனுபவங்களும், சம்பவங்களும் நடக்கும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நம்ம பார்த்த பொது பலன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே 100% கரெக்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க சொன்னீங்க சார், ஆனா வேற மாதிரி நடக்குது, உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அதுக்கு அவங்க ஜாதகத்துல, தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கும், பாதகமா இருக்கும். நல்லது செய்யாம கெட்டது பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. நல்லது நடக்க மாட்டேங்குது சார், கெட்டது நடக்குதுன்னு. அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க. உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க, உங்க வயசு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, நீங்க என்ன கர்மால பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, லக்னத்துக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குதா, இல்ல லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வேலைக்கு தான் போகணுமா, ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும், எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எப்போ நீங்க செட்டில் ஆக போறீங்க, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ சொத்து வாங்குவீங்க, வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸா ஃபெயிலியரா, வெளிநாட்டு செட்டில் ஆக முடியுமா முடியாதா, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டா தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டா தெளிவாக நம்ம 100% துல்லியமா பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.